அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹாஜ்மார்களே, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம இருக்கக்கூடிய பள்ளிவாசல் பார்த்தா மஸ்ஜித் குபா, அதாவது இஸ்லாத்தில் முதலாக கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல் மஸ்ஜித் குபா என்று சொல்லப்படும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த பொழுது இந்த இடத்துல இங்கே இருந்து ஒரு பள்ளிவாசலை கட்டுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த பள்ளிவாசலுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து இங்கே தொழுததாக வரலாறுகளும் இருக்கின்றது. ஆகையால் இன்ஷா அல்லாஹ் மதீனாவுக்கு வரக்கூடிய ஹாஜிமார்கள் மஸ்ஜிது குபாவுக்கு வாங்க, இன்ஷா அல்லாஹ் ஜியாரத் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் இருக்கின்றது, யார் இங்கே வந்து தன்னுடைய இல்லறத்திலிருந்து உது செய்துவிட்டு இந்த பள்ளியில் வந்து 2 ரக்காத் தொழுகின்றார்களோ அவர்களுக்கு அஜ்ரின் உம்ரா செய்த நன்மை அவர்களுக்கு கிடைக்கும் என்பதாக. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு நன்மையை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் அல்லாமல் இந்த பள்ளிவாசலுக்கு பேர் மஸ்ஜித் குபா என்று நமக்கு தெரியும். ஆனால் இதுக்கு இன்னொரு பெயரும் இருக்கின்றது, மஸ்ஜித் தக்வா என்று அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செஞ்சுருக்கான். ல மஸ்ஜித் உஸ்ஸிஸ அல தக்வா, அதாவது இந்த பள்ளிவாசலானது தக்குவாவின் அடிப்படையில் கட்டப்பட்ட பள்ளிவாசல். ஆகையால் இன்ஷா அல்லாஹ் இங்கே வரக்கூடிய நம்ம அனைவரும் தக்குவாவை கடைபிடித்து தக்குவாவுடன் அல்லாஹுடைய இறையச்சத்துடன் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்தல்வானாக. வெறும் ஃபோட்டோ வீடியோவோடு இல்லாமல் இன்ஷா அல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையில் நம்ம பயபக்தியாக அல்லாஹை நினைத்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.